ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சுசுகி டிசைர் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். இந்த கார் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், மார்னிங்கு எவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணணும், காரு எடுத்தவொடனே வண்டி கியர் போட்டு வண்டி ட்ரைவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அப்படி வெயிட் பண்ணுறதுனா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அது தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஆட்டோமேட்டிக் கார்ன்றதுனால எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணுன்றதை காமிக்கிறேன், எப்படி எவ்வளோ நேரம் ஜென்ரலாக ஆகுன்றதும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. லெட்ஸ் பிகின், ஆரம்பிக்கலாம். இதுதான் அதோடைய கீ. இது எந்த இண்டிகேஷன் வராது. இங்கே பார்த்தீங்கன்னா டைம் பிளேயர் ஷார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் கியர் இருக்க வேண்டிய பொசிஷன். ஆன் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது வந்து கிளச் இருக்காது, பிகாஸ் ஆட்டோமேட்டிக்ன்றதுனால பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் மட்டும் தான் இருக்கும். எப்பயும் வண்டி ஆன் பண்ணும்போது பிரேக் அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி வரும். வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். எடுத்தோடனே வண்டி வந்து ஆர்பிஎம் ஏண்டாது 1500 ஆர்பிஎம்லேயே இருக்குதுன்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, நானும் யோசிச்சிருக்கிறேன். எடுத்தோடனே வண்டி கியர் போட்டுட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு போகலாமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நோ. ஏன்னா வந்து வண்டிக்குள்ளே அந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ரன் ஆகணும், இன்ஜின் ஹீட் ஆகணும், நிறைய டெக்னிக்கலாக வந்து நிறைய சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரியாது, சொல்லவும் தெரியாது எனக்கு, அதனால் அதை பற்றி கவர் பண்ண வேணாம் இப்போதைக்கு. கார் எப்போவுமே ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆர்பிஎம் வந்துட்டு இது 1500 1400 ஆர்பிஎம்ல டிஃபால்ட்டாக இருக்கும். இது நம்ம குறைஞ்சி இது 700 ஆர்பிஎம் 600 ஆர்பிஎம் ஒரு 800 ஆர்பிஎம் இந்த 1க்கு கீழே இருக்கிற அந்த டாட் கீழே வந்து இருந்ததுக்கு அப்புறம் தான் வண்டி நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கறதாலும் சரி, வண்டி மூவ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம அப்படி கண்டிப்பாக அப்படி தான் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த ப்ளூ கலர் லைட் எது பாருங்கள், கோல்டுன்னு காமிக்குது. இங்கே பாருங்கள், இப்போ அப்படியே ஆர்பிஎம் குறைஞ்சிருச்சு பாருங்கள். இன்னும் குறையும், இன்னும் அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள் அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டு வருது பாருங்கள். அவ்வளோதான். வண்டி ஓடுதா இல்லையான்னு கூட தெரியல, அவ்வளோ லிட்டலாக சவுண்டே இல்லை, ரொம்ப மைல்டாக அந்த இன்ஜின் சவுண்டு கேட்குது, ரொம்ப மைல்டாக. இது வந்து 4 சிலிண்டர் வெஹிக்கிளுங்கிறது. இது வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்போ வர மாருதி கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா புது ஸ்விஃப்டாக இருக்கட்டும், இப்போ வரப்போதும் சொல்கிறாங்க ஸ்விஃப்ட் டிசைர், அது எப்படின்னு தெரியல. இப்போ இருக்கிற ஸ்விஃப்ட்டு அது வந்து 3 சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க, இது வந்து 4 சிலிண்டர். ஓகே, ஸோ நம்ம வண்டி எப்படி நம்ம ட்ரைவ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் நியூட்ரல் இருக்குது, அப்படியே மூவ் பண்ணலாமா பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணக்கூடாது. இது நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா எந்த கியர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இது வந்து மேனுவலாகவும் ஓட்டலாம். இது இருக்குது பாருங்கள், இது வந்துட்டு மூவ் பண்ணி மேனுவலாகவும் போடலாம். அதுக்கு முன்னாடி கிளச்சு இல்லை, ஸோ பிரேக். நம்ம கிளச்சு எப்போ மெதிப்போம், நம்ம கியர் மாற்றும் போது. இப்போ இதே மாதிரி இந்த வெஹிக்கிளுக்கு வந்து கியர் மாற்றும் போது, விச் மீன்ஸ் நியூட்ரல்லேருந்து டிரைவ் மோடு மாற்றணும்னாலும் ரிவர்ஸ் மோடு மாற்றணும்னாலும் கண்டிப்பாக வந்து பிரேக் அழுத்தி பிடிச்சிட்டு தான் மாற்றணும். ஏன்னா வண்டி பிரேக்லேருந்து எடுத்த உடனே வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ டிரைவ் மோடு இதுதான், அது அவ்வளோதான். டிரைவ் மோடு போட்டாச்சா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1Dன்னு வந்துடும் பாருங்க அது. ஓகேவா? இப்போ வந்து வண்டி ஹேண்ட் பிரேக்கில் எடுத்தால் மட்டும்தான் வண்டி மூவ் ஆகும். இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ வண்டி 1Dயில் இருக்கா, ஆக்சிலேட்டர் கால் எடுத்துட்டேன், வண்டி எங்கே போகலை பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் பிரேக் சிம்பிள் காமிக்கிது பார்த்தீங்களா, இந்த பார்க்கிங் சிம்பிள் இருந்துச்சுன்னா வண்டி உங்களுக்கு மூவ் ஆகாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஹேண்ட் பிரேக் எடுக்காமலே வண்டி மூவ் ஆகிடுமா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இல்லை, ஹேண்ட் பிரேக் எடுத்தால் மட்டும்தான் வண்டி மூவ் ஆகும். இப்போ வண்டி பாருங்கள், இப்போ நான் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுறேன், ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டேன், வண்டி மூவ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வண்டி நம்ம மூவ் பண்ணுறது பண்ணணும். அதே மாதிரி நம்ம எடுத்த உடனே கால் டக்குன்ட்டு விடக்கூடாது, ஜென்டலாக வண்டி விடணும். ஸோ ஆட்டோமேட்டிக் வந்து கொஞ்சம் அந்த சர்ச் வந்து அந்த பிக்கப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கார் பொறுத்த வரைக்கும் பிக்கப் இஸ் ரியலி குட். பிரேக்லேருந்து எடுத்த உடனே அப்படியே அந்த க்ரீப் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்களே, அப்படியே சூப்பராக பட்டரியாக அப்படி ஸ்மூத்தாக மூவ் ஆகுது. ஸோ இப்போ வண்டி வேணாம் அப்படின்னு நினச்சிட்டிங்க, வண்டி ஆஃப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் நியூட்ரல் என்னன்றதை மூவ் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள் நியூட்ரல் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஹேண்ட் பிரேக். இது போட்டுடணும். ஹேண்ட் பிரேக் ஏன் போடுறோம், வண்டி வந்து இதில் வந்துட்டு மற்ற கியர் காராக இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரில் வண்டி போட்டு விட்டுடலாம், ஹேண்ட் பிரேக் போட்டாட்டி கூட பரவாயில்ல. ஏன்னா
நம்ம வண்டி எங்கேயோ ஸ்லோப்பில் நிறுத்துறோம், இல்லைனா வண்டி தள்ளிட்டாங்கன்னா வண்டி மூவ் ஆகும். ஸோ இந்த காரில் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் பிரேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹேண்ட் பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளில் ஹேண்ட் பிரேக் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது எப்பவும் கரெக்டாக இருக்கணும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, எப்படி காரை ட்ரைவ் பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் காரில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதும் காமிக்கிறேன். பாய்.